ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஏ தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸோட ஷார்ட் ரிவ்யூ தான். இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ் ஆக்சுவலாக மார்ச் 2025 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து இதோட ஜேர்னர் என்னென்னா மர்டர் மிஸ்ட்ரி தான். இது ஆக்சுவலாக ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த டைப் ஆஃப் ஒரு சீரீஸ் தான். ஒரு மர்டர் நடக்குது, அந்த இடத்துல வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஒரு டிடெக்டிவ் இருக்கார். அந்த டிடெக்டிவ் வந்து அந்த மர்டர் எப்படி நடந்துச்சு, அது யார் பண்ணா அப்படிங்கிறத சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வச்சு அதை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட இந்த சீரீஸோட பிளாட்டு. ஸோ இது மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸ் 52 மினிட்ஸ் அந்த ரேஞ்சிலேயே வரும். லாஸ்ட்டு 7th எபிசோடு ஒரு ஒன் ஹவர் வரும். லாஸ்ட் எபிசோட் மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே. ஸோ மொத்தமாகவே ஒரு 8.5 மணி நேரம் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இது வந்து இதோட கிரியேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரைட்டர் யாருன்னா பால் வில்லியம் டேவிஸ் அப்படிங்கிறது தான் இதோட ரைட்டரு. இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோண்டா ரிம்ஸ், அப்புறம் வந்து பெட்ஸி பியர்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ். இது வந்து ஆக்சுவலாக த ரெசிடென்ஸ் இன்சைட் த ப்ரைவேட் வேர்ல்ட் ஆஃப் ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்டி ஆண்டர்சன் ப்ரோவர் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த புக்கு டைட்டிலேயே சொன்ன மாதிரி ஒயிட் ஹவுஸ்குள்ளே ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்து நடக்கிறப்ப அந்த ஒயிட் ஹவுஸ்குள்ளே ஒரு 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 இறப்பு நிகழுது. அப்போ வந்து அங்கே வந்து ஒருத்தர் வந்து இறந்து கிடக்கிறாரு. அப்போ அந்த இறப்பு வந்து இயற்கையானதா இல்லை அது வந்து கொலையா, அதை யார் பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சீரீஸுமே. அந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுறதே அந்த இறப்பை பார்த்துட்டு ஒருத்தி கத்துறா, அதுலேருந்து தான் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆனோடனே கதைக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோட்லேயும் அந்த அவருக்கு வந்து அங்கே இருக்கவங்க ஒவ்வொருத்தரோட என்னென்ன உறவு, அவர் எப்படி இது பண்ணார், யாருக்கெல்லாம் மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா காமிச்சு கடைசி எபிசோடில் வந்து மொத்தமாக அதை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அதுதான் இதோட பிளாட்டு. ஸோ இதில் வந்து யார் இதாக வந்திருக்காங்க அப்படின்னா, உசோ அடுபா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோர்டியலா கப் அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் கதாபாத்திரத்தில் வராங்க. அதான் இவங்க தான் இதில் வந்து ஒரு ஷெர்லாக் ஹோம் மாதிரி. அவங்க தான் இந்த கதையில் வந்து டிடெக்டிவாக வராங்க. அவங்க தான் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ராண்டல் பார்க் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எட்வின் பார்க் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வந்திருக்காங்க. அதாவது அந்த டிடெக்டிவ் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இதில் கியான் கார்லோ எஸ்பாசிட்டோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து வந்திருக்காரு. இவர் தான் வந்து அந்த ஒயிட் ஹவுஸில் வந்து இறந்து போகிற கதாபாத்திரம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கிங் பேர்டில் கூட வந்திருப்பார். இவர் பிரேக்கிங் பேர்டில் வந்து இந்த கஸ் ஃப்ரிங்கை வந்திருப்பார். ஸோ அவர் தான் இதில் வந்து வின்டர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வரவர். அதை தாண்டி சப்போர்ட்டிங் கேஸ்ட்டில் அந்த ஒயிட் ஹவுஸில் எம்ப்ளாயீஸாக இருக்கவங்க, பிரசிடெண்ட்டாக இருக்கவங்க, அந்த மாதிரி எல்லா கதாபாத்திரத்துலையும் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. நிறையா கதாபாத்திரங்கள் வந்து இது ஃபுல்லாகவே வருது. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அந்த இறந்து போனவருக்கு என்ன தொடர்பு, அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே கதை ஃபுல்லாகவே நகருது. ஸோ அதை வச்சு இதை வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு நல்ல த்ரில்லர் சீரீஸாக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அங்கங்கே வந்து ஒரு சிறிய நகைச்சுவைகளோட அவங்களோட டிடெக்டிவ் மெத்தடை வச்சு இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஒரு நல்ல திறமையானவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அப்சஷன் இருக்கும். அந்த மாதிரி இந்த டிடெக்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸை பற்றி அப்சஷன் இருக்குது. அவங்க எதை பார்த்தாலுமே எதை அணுகுனாலுமே ஒரு பறவையை பார்க்குற மாதிரி தான் அவங்க வந்து அணுகுறாங்க. எதை பற்றி பேசினாலுமே இந்த பறவையை பற்றி உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த பறவையோட குணாதிசயம் எப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியே தான் அணுகுறாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க அப்படியே இந்த கதையை, இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படியே கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. இது முழுக்க ஒரு ஃப்ளாஷ்பேக்காகவே தான் வந்துட்டுருக்கு. ஒரு எம்ப்ளாயியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த எம்ப்ளாயிக்கு அந்த இறந்து போனவர் அந்த ஒயிட் ஹவுஸை மொத்தமாக மேனேஜ் பண்ணுறவர். ஸோ அப்போ மேனேஜ் பண்ணுறவர்னா அங்கே இருக்க எல்லாருமே அவருக்கு கீழே வந்து வேலை செய்கிறவங்க தான். ஸோ அப்போ கீழே வேலை செய்கிறவங்க ஒருத்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப அவருக்கும் உறவு எப்படி இருந்தது, அவங்க எப்படி இது பண்ணாங்க, அவங்களுக்கு எந்த விதத்தில் மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக அப்படியே ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த
இதில் இதில் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 8.5 மணி நேரம் எடுக்கிறோம், ஒரே மர்டர் தான் அந்த 8.5 மணி நேரம் அவங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக சீரிஸ் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு மர்டர் அப்படிங்கிற ஒவ்வொரு மர்டர்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி போகும். பட் ஆனால் இது 8.5 மணி நேரம் ஒரே ஸ்டோரி அவங்க எடுக்கணும் அப்படின்னா, அந்தளவுக்கு அவங்க வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அடுத்தது இதோட ஸ்ட்ரென்த் என்னென்னா லீட் பர்ஃபார்மன்ஸு. அந்த லீட் டிடெக்டிவாக வரவங்க, அவங்களோட இன்டெலிஜென்ஸு, அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் மெத்தடு, அவங்க பேசுகிறது, அவங்க இது பண்ணுறது, அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறப்ப அது வந்து ரொம்ப பிடிச்சிரும். மற்றபடி நார்மலாக அந்த மாதிரி இல்லாமல் நம்ம விறுவிறுப்பாக கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அது இதுன்னு சொல்லி இது பண்ணாமல் ப்ராப்பராக இதாக கொண்டு போயிருந்தாங்க. நம்மளையுமே ஓரளவுக்கு ஒரு எங்கேஜிங்காக ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் கொஞ்சம் எங்கேஜிங்காகவே கொண்டு போகிற மாதிரி இருந்தது. அடுத்தது யூனிக் செட்டிங்கு. அந்த ஒரு ஒயிட் ஹவுஸில் நடக்குது அப்படின்னா அந்த ஒயிட் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடி அப்படியே காமிச்சிருந்தாங்க. அந்த செட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இதாக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த கேஸ்டிங்கு, இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் சரி, அங்கே வந்திருக்க இது ஸ்டோரி செட்டிங்கும் சரி, இந்த ஆஸ்திரேலியன் இதுலேருந்து வந்திருப்பாங்க, அந்த ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர், அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர், அப்புறம் வந்து இங்கே இருக்கவங்க இந்த ஒயிட் ஹவுஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டருமே சிறப்பாக அவங்க இது பண்ணியிருப்பாங்க, கட்டமைச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து நல்லா 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 நடிச்சிருக்காங்க. அதுமாதிரி விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. வீக்னஸ் என்ன அப்படின்னா, இது நம்ம சொன்ன மாதிரி 8.5 மணி நேரம் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்தது. ஏன்னா இடையில ஒரு 2-3 எபிசோடில் என்ன ஆகிடுது அப்படின்னா, திரும்ப திரும்ப இவனை காமிச்சிட்டு அவனை ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அவன் தான் அப்படிங்கிற மாதிரி கதையை ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அப்புறம் டக்குன்னு அவனை விட்டுட்டு அடுத்தவனை விசாரிக்கிறப்ப அப்படியே அவன் மேலே ஃபோக்கஸ் போயிடும். அப்போ நம்ம ஒருத்தர் 2 பேர்னு வரப்போ அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருப்போம். அடுத்துன்னு வரப்போ நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே லேக் ஆக ஆரம்பிச்சிடுது. என்ன இப்போ இவனை சொன்னாங்க, அப்போ அவனுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையா, அப்புறம் இதுக்கு அவனை அவ்வளோ இதாக காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரப்போ அது கொஞ்சம் இதாகிடுது. இது நார்மலாகவே சீரீஸ் பார்க்குறப்ப அந்த விஷயம் வரத்தான் செய்யும். நம்ம நார்மலாக ஒரு 1.5 மணி நேரம் படம் பார்க்குறோம், 2 ஹவர்ஸ் படம் பார்க்குறோம் அப்படின்னா அது வேறு. பட் ஆனால் நீங்கள் ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 20 மணி நேரம், 30 மணி நேரம் ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணுறீங்க, ஒரு சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது பார்த்து பழகினவங்களுக்கு ஓகே. நார்மலாகவே நீங்கள் சீரிஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு அது பிடிக்கும், அந்த டைப் ஆஃப் ஒரு பிஞ்ச் வாட்ச் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா அது ஓகே. பட் அப்படியெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அது ஃபுல்லாகவே உங்களை கட்டி போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இது கொஞ்சம் டவுட்டு தான், இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவ்வளோ கேரக்டர்ஸ் வருது, அவ்வளோ விஷயங்கள் வருது, அவ்வளோ டீட்டெயில்ஸ் வருது. கதை ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸும் அவ்வளோ கேரக்டர்ஸும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் இது பண்ணுறாங்க. அவ்வளோ விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சு இது கதையை கூடயே பயணித்து பார்க்குறப்ப அது கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அடுத்தது இந்த காமெடியும் அடுத்து அந்த மிஸ்ட்ரி ரெண்டுமே அவங்க வந்து கரெக்டான இதில் வந்து அது இது பண்ண மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் அவங்க சீரியஸான மூமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக காமிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் ஒரு லைட்டாக வீக்னஸாக தெரிஞ்சது. இதை இவ்வளோ தாண்டியும் இந்த சீரிஸ் வந்து ஒரு நல்ல சீரிஸ் நம்ம பார்க்கலாமா, ஏன் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஷெர்லாக் ஹோம் டைப் ஆஃப் கதை, அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த கடைசி எபிசோட் நான் 1.5 மணி நேரம் இருக்குன்னு சொன்னேன். அந்த 1.5 மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சீட்டேஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த 1.5 மணி நேரம் அவ்வளோ கிறிஸ்பாக, அவ்வளோ இதாக உங்களை வந்து அவ்வளோ கட்டி போடுற மாதிரி இருக்கும் அந்த 1.5 மணி நேரம். அதாவது அந்த 1.5 மணி நேரம் நீங்கள் உங்களை அப்படி கட்டி போடுறாங்க அப்படின்னா, இப்போ வர படம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி தான் வருது. அந்தளவுக்கு ஒரு கிளைமேக்ஸையே உங்களுக்கு அந்தளவுக்கு கிறிஸ்பாக கட்டி போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வந்திருந்தீங்க, கரெக்டாக இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எங்கேஜிங்கான ஒரு 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 நல்ல வாட்சிங் அனுபவத்தை இந்த இது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான இது தான். அந்த லீட் ரோலு, அந்த டிரெக்டிவாக வரவங்க, அவங்களுக்கு கூட வரவங்க, அந்த மாதிரி அந்த பிரசிடெண்ட் எல்லாருமே அந்த ஒரு செட்டப் எப்படி இருக்கும், அந்த ஒயிட் ஹவுஸ் செட்டப் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ராப்பராக இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு சீரிஸ் தான். மற்ற சீரியஸ் அவ்வளோ இது வந்துட்டு போகுது, இது பண்ணுறப்ப நம்ம இதை பற்றி மட்டும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு வாட்சபிளான ஒரு சீரியஸ் தான். இந்த ஜானரில் வந்திருக்க ஒரு பெண்ணை வந்து, அதுவும் ஒரு கருப்பின பெண்ணை வச்சு அவங்களோட டிரெக்டிவாக வச்சு அவங்கள ஒரு இன்டெலெக்சுவல் கேரக்டராக காமிச்சு அப்படி வரப்போ அதுவும் சும்மா நம்ம ஒரு இதுக்காக ஒரு புரட்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக காமிக்காமல் அவங்கள அவ்வளோ இன்டெலெக்சுவலாக காமிச்சு அதை வந்து ப்ராப்பராக அவங்க வந்து நேர்த்தியாக கொண்டு போயிருப்பாங்க.
அதனால இது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த சீரிஸாக தான் இருக்குது. ஸோ இந்த சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. டோட்டல் ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 8.5 மணி நேரம் வரலாம். 8.5 மணி நேரம் இருந்தாலுமே நீங்கள் உட்காந்து பார்க்குற அளவுக்கு அது ஒர்த்தான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லை பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள். இது 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 ஒரு இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி ஸ்டோரிக்குள்ள நம்ம டீட்டெயில்டாக போகல. ஏன்னா நம்ம எங்கே போய் எது சொன்னாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். ஒவ்வொரு எபிசோடுமே இதில் வந்து முக்கியமான எபிசோட்ஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு எபிசோடுமே நீங்கள் ஸ்பாய்லர் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த ஸ்டோரியோட நீங்கள் ஒன்றி பார்க்க முடியும். அது இல்லை நான் ஒரு முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் இது போய் பார்க்குறப்ப உங்களுக்கு அது வந்து நல்லா இருக்காது. அப்போ ஒவ்வொரு எபிசோடுமே அந்த எபிசோட பீக் மூமெண்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பார்க்குறப்ப அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம மீண்டும் இதே மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு படம் இல்லை ஏதாவது சீரிஸோட ரிவ்யூவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் அனைவருக்கும் நன்றி.